ஸ்ரீ சிலாபாய் கதை. குஜராத் மாகாணத்தை பாண்டே என்றொரு சிற்றரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள். அவள்தான் சிலாபாய். குழந்தை சிலாபாய் இளமை பருவத்திலே வெகு புத்திசாலியாக இருந்தாள். ஆகவே 5வது பிராயம் தொடங்கியதும் சாஸ்திர விதி பிரகாரம் வித்யா ஆரம்பம் செய்வித்து சகலகலா வல்லவரான ஒரு ஆசிரியரை அழைத்து அவரிடம் குழந்தையை ஒப்புவித்தார் பாண்டே. ஆசானும் சிலாபாயை தம்முடன் அழைத்து கொண்டு அவளை பராமரிப்பதற்காக கொடுத்த செல்வத்தையும் ஏற்றுக்கொண்டு தன் இருப்பிடம் சேர்ந்தார். அங்கே முறைப்படி ராஜகன்னிகைகளுக்கு உகந்த வித்தைகள் அனைத்தையும் மிகவும் கருத்துடன் அவளுக்கு கற்பித்தார். ஆசான் விஷ்ணு பக்தர். தினந்தோறும் சாலிக்கிராமத்திற்கு திருமஞ்சனம் செய்து துளசி தலங்களால் அர்ச்சித்து தூப தீபங்களுடன் 16 வகையான உபசாரங்களும் செய்து வழிபட்ட பின்னரே உணவு கொள்வது என்ற நியமம் உடையவராக இருந்தார். சிலாவுக்கு அதுபோல் பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. குருநாதரை அணுகி, சுவாமி, தங்களது அருளால் குடும்ப நிர்வாகத்துக்கு வேண்டிய விஷயங்களையும் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். தங்களது அருளால் தெய்வ பக்தியும் கிடைத்துவிட்டது. அதை மேலும் வளர்ப்பது தங்கள் கடமையல்லவா? ஆகவே தாங்கள் எனக்கு ஒரு சாலிக்கிராமம் அளித்து வழிபடும் முறைகளையும் கற்பிக்க வேண்டும் என்றாள். இதை கேட்டு மகிழ்ந்த அவர் அவளுக்கு ஒரு சாலிக்கிராமம் கொடுத்து வழிபடும் முறைகளையும் கற்பித்து, அம்மா, இதை உள்ளன்புடன் பூஜித்தால் உனக்கு எல்லா நன்மைகளும் விருப்பங்களும் சித்தியாகும். சாலக்கிராமம் என்பது ஒரு திவ்ய தேசம். நேபாளத்தில் சாலக்கிராமம் கிடைக்கிறது. இது மிகவும் பரிசுத்தம், எவரும் பூஜிக்கலாம் என்றார். சாலிக்கிராமம் கிடைத்ததும் சிலாபாய் அதை ஒரு பெட்டியில் எழுந்தருளச் செய்து நாள்தோறும் வழிபட்டு வந்தாள். இந்நிலையில் அவள் வித்யாபியாசமும் முடிந்தது. அவளும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். அவளது அழகையும் அறிவையும் தெய்வ பக்தியையும் கண்டு வியந்தனர் பெற்றோர். விவாகம் செய்விக்க நினைத்து அந்தணர்கள் மூலம் பல தேசங்களில் உள்ள அரசிலங்குமாரர்களது ஜாதகத்தையும் உருவ படங்களையும் வரவழைத்தனர். அவர்களுள் சிறந்த வரனை முடித்து முகூர்த்தமும் வைத்தனர். திருமணம் வெகு விமரிசையாக நடந்தேறியது. அரசன் சிலாபாய்க்கு புக்ககத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றி புத்திமதிகள் கூறினான். பின்னர் ஏராளமான சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை சம்மந்தி இவர்களோடு வழி அனுப்பினான். இடையிலே ஒரு சிற்றாறு. எல்லோரும் அங்கே இறங்கி சற்று நேரம் தங்க நினைத்தனர். மற்றவர்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தும் ஆற்றில் இறங்கி நீந்தி விளையாடியும் மகிழ சிலாபாய் மற்றும் இறங்கி நீராடியவள் பூஜை பெட்டியை திறந்து வைத்துக்கொண்டு ஆராதிக்கலானாள். அவள் பூஜித்து பெட்டியை மூடி வைக்கவும் அவள் கணவன் அங்கே வரவும் சரியாயிருந்தது. கணவன் புதிதாக வந்திருக்கும் இடம். மாமன் மாமிகளை கவனியாமல் நீராடி பூஜை செய்ய கிளம்பிவிட்டாள் பெரிய பாட்டியம்மாள் என்று எண்ணி வெகு கோபம் கொண்டான். கணவனை கண்டதும் அவள் எழுந்து வணங்கி மாமனும் மாமியும் அமர்ந்திருக்கும் இடம் போனாள். இதற்குள் அவள் கணவன் பூஜை பட்டியை திறந்து அதிலுள்ள சாலிக்கிராமம் பூஜை பாத்திரங்களையெல்லாம் ஆற்றிலே வீசி எரிந்துவிட்டு பெட்டியை முன்பிருந்த இடத்திலேயே வைத்து விட்டான். ஆயிற்று. எல்லோரும் அவரவர்கள் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு புறப்படவே சிலாபாயும் தன் பூஜை பெட்டியை எடுத்துக்கொண்டு சிவிகையில் ஏறிக்கொண்டாள். எல்லோரும் மெல்ல மெல்ல நகரத்தை அடைந்தனர். மறுநாள் வழக்கம்போல் சிலாபாய் நீராடி வந்து பெட்டியை திறக்க அதில் ஒன்றுமே இல்லை. அவள் தவித்து போனாள். யாரை கேட்பது, என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் கலங்கியவளாய், பக்தவக்ஷா, என் பூஜை பொருள்களை யாரோ திருடிவிட்டார்களே, ஆராதனை செய்யாமல் எவ்வாறு உண்பேன் என்று பலவாறு சொல்லி மனத்துள்ளேயே தவித்து தவித்து உருகினாள். அது கண்டு மாமியார் அவளை தேற்றி ஆறுதல்கள் சொல்லியும் கேளாது பூஜையின்றி உண்பதில்லை என்று உட்கார்ந்து விட்டாள். இப்படியே நாட்கள் 5 கழிந்தன. அவளது உறுதி கண்டு கனவில் இறைவனே அந்தணனாக வந்து பூஜை பொருள்களை அளித்து போனான். அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்த சிலாபாய் திடுக்கிட்டு கண்விழித்தாள். தன் பக்கத்திலே பூஜை பெட்டி இருந்தது. வந்தது இறைவன்தான் என்று தோன்றவே ஆனந்த மிகுதியினால்
அவள் அகமும் முகமும் ஒருங்கே மலர்ந்தன. கை குவித்து துதித்தாள். பிறகு, அடாடா, கடந்த 4-5 நாட்களாக பூஜை செய்யாமல் இருந்து விட்டோமே என்றெண்ணி உடனே சென்று நீராடி மடி உடுத்து பூஜைக்கு ஆயத்தங்கள் செய்தாள். மாமியாரிடமும் அந்த செய்தியை சொல்லி தானே அடுப்பை மூட்டி அருமையான சர்க்கரை பொங்கலும் செய்தாள். புஷ்பங்களை ஹாரமாகவும் தொங்கல்களாகவும் தொடுத்தெடுத்து வைத்து ஊதுபத்தி, சாம்பிராணி, தாம்பூலம், பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டாள். கணவரை முதலில் வணங்கி பெரியோரையும் வணங்கி பிறகு பூசிப்பாய் என்று குருநாதர் கட்டளையிட்டார். இப்பொழுது நாம் கணவரை வணங்கி வரச் சென்றால் கோபித்து ஏதாவது சொன்னால் என்ன செய்வது என்று நினைத்தவளாய் பூஜைக்கு அமர்ந்தாள். அவள் அமர்ந்த சில நிமிஷங்களுக்கெல்லாம் அவள் கணவன் வந்து சேர்ந்தான். புஷ்பலங்காரமும் தீபங்களின் வரிசையும் கண்கொள்ளா காட்சியாக விளங்கின. அங்கிருந்து எழுந்த மனம் அவனை வசீகரித்தது. நெருங்கி வந்து நின்றான். அப்பொழுது அவன் கண்ட காட்சி அவனை திகைக்கச் செய்தது. தான் வீசி எறிந்த அதே சாலிக்கிராமம், அதே பாத்திரங்கள் எல்லாம் அங்கே இருந்தன. நதியிலே எரிந்து வந்த அவை மீண்டும் இங்கே எப்படி வந்தது? இது இறைவனது திருவருள்தான் என்று நினைக்க அவனை அறியாமல் உள்ளம் சிலிர்த்தது. சிலாதேவி, நீ உண்மையான பக்தைதான். உன் மனம் நோக நடந்துவிட்டேன், வருந்தாதே என்று சொல்லி தன் உத்திரியத்தினால் அவள் கண்களை துடைக்க விரும்பியது அவன் உள்ளம். ஆனால் வாய்விட்டு கூற வெட்கியவனாய் அவள் எதிரிலே நின்றான். கண்மூடி துதித்துக் கொண்டிருந்த சிலாபாய் கண் திறந்தாள். எதிரே கணவன் நிற்பது கண்டு நாணத்தால் முகம் சிவக்க எழுந்து வந்து அவன் கால்களிலே வீழ்ந்து வணங்கி அவனையும் ஒரு மனையின் மீது அமரச் செய்து தன் பூஜையை தொடர்ந்தாள். அவளுடைய அழகிலும் குணங்களிலும் ஈடுபட்டு பெருமிதம் கொண்டிருந்த அவன் தெய்வபக்தியினால் அவளது சௌந்தரியம் மேலும் ஒளி வீசுவது கண்டு மெய்மறந்தான். அந்த தம்பதிகள் நெடும் காலம் பகவத் பக்தி செய்து இல்லறத்தை நலமாக நடத்தி நாட்டையும் நல்ல முறையிலே ஆண்டு வந்தார்கள்.